பூசணி அல்வா, லிச்சி சந்தேஷ், கட்மாங்காய் ஊறுகாய், இளநீர் பாயசம், கார சட்னி, தேங்காய் சட்னி, மட்டன் சாப்ஸு, சிக்கன் பிச்சு போட்ட வறுவல், வஞ்சரம் கருவேப்பிலை தவா ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் குழம்பு கலக்கி, பிரான் கீ ரோஸ்ட்டு, விருதுநகர் பன் பரோட்டா, பள்ளிப்பாளையம் கிரேவி, ஆம்பூர் மட்டன் தம் பிரியாணி, தயிர் பச்சடி, பன் தோசை, ஆந்திரா ஃபிஷ் குழம்பு, ரச சாதம், வடகம், கிரீமி தயிர் சாதம். வஞ்சரம் ஃபிஷ் வந்து 60 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மட்டன் சாப்ஸ் வந்து 60 கிலோ வாங்கியிருக்கோம். பிரான் கீ ரோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கோம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் 20 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் சிக்கன் பிச்சு போட்ட வரவங்களுக்கு வந்து 40 கிலோ போன்லெஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்போ போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் கிரேவிக்கு அதுக்கு தனியாக ஒரு 30 கிலோ போட்டிருக்கோம். அதுபோக பிரியாணிக்கு வந்து 60 கிலோ மட்டன் போட்டிருக்கோம். சாரி 75 கிலோ போட்டிருக்கோம். 50 கிலோ ரைஸ் போட்டு 75 கிலோ மட்டன் போட்டு ஃபிஷ் சாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை வந்து இந்த மெனுலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை வஞ்சரம் தவா ஃபிஷ் ஃப்ரை, யூஷுவல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மாதிரி இல்லாமல் நம்ம கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த மசாலாவில் ஆட் பண்ணி அதில் வந்து ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு ஆந்திரா ஃபிஷ் கறி பண்ணியிருக்கோம். சாருக்கு ஃபிஷ் பிடிக்குங்கிறதுனால பிரான்ஸில் கீ ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். விக்ரமண்ணா வந்து பரோட்டா வந்து விரும்பி சாப்பிட்டார். ஆந்திரா ஃபிஷ் குழம்பு ரொம்ப பிடிச்சது. ஸோ அது வந்து மறுபடியுமே கேட்டு வாங்கி சாப்பிட்டார். யாரும் சாப்பிட்டா இன்னைக்கு ஆக்சுவலாக ஞானவேல் ராஜானோட அப்பா சாப்பிட்டாரு, ஈஸ்வர் ஐயா, விக்ரமண்ணா சாப்பிட்டாங்க, தென் மாளவிகா மோகன் சாப்பிட்டாங்க, பார்வதி மேம் சாப்பிட்டாங்க, பசுபதி அண்ணா சாப்பிட்டாங்க, ஜிவி பிரகாஷ் அண்ணா சாப்பிட்டாங்க. இருந்தீங்க என்ன சொன்னாங்க விக்ரமண்ணா? ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. விரும்பி சாப்பிட்டாரு. அவருக்கு வந்து அந்த ஃபிஷ் குழம்பு நான் தான் சர்வ் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணார். எல்லாமே ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸ்பெஷலி பேரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. பன் தோசை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து பார்வதி மேமுக்கு ரெஃபர் பண்ணார், பன் தோசை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி என்னென்னா ஒரு சிக்கனில் கறி தோசை பண்ணி கொடுத்துருந்தோம். அவருக்கு மட்டும் கொஞ்சம் காரம் இல்லாமல் அவருக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே வந்து மாளவிகா மேமுக்கும் பசுபதி சாருக்கும் ட்ரை பண்ண சொன்னார். ஸோ மீதி எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லாருமே ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி விக்ரமண்ணா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஓகே ஓகே. விக்ரமண்ணா தாண்டி மற்ற ஆக்டர்ஸ் மாளவிகா மேம் வந்து மும்பையிலலாம் வந்து குக் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அங்கேயே டீம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை மேம் நம்ம கோயம்புத்தூர் தான் பேஸ்ட், கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்வதி மேம் அவங்களுக்கு மிளகு ரச சாதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிரீமி தயிர் சாதம் வந்து விக்ரமண்ணா வந்து மாளவிகா மேமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப க்ரீமியாக இருக்குன்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பேருக்கு பிரதர் இன்னைக்கு இந்த விருந்து? இங்கே வந்து இன்னைக்கு 600 பேருக்கு பண்ணுறோம். 500 பேருக்கு வந்து நான்வெஜ்ஜும் ஒரு 100 பேருக்கு வந்து வெஜ்ஜும் பிளான் பண்ணியிருக்கோம்.